ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு ப்ரோமோவில் வந்தது எபிசோடில் வரல, பட் ஆனால் லைவில் வந்துச்சு. பட் விஜே பாருவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி உள்ளே வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேற்றுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவரும் அந்த திவாகர் அவரும், நான் வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர் வந்து நிறைய பேரை சொல்லிட்டு இருந்தார். நான் கம்ருதீனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், ரம்யாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பாரு ஃபுல் டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்களே சும்மா பெருமை பீத்திட்டு இருக்காதீங்க, நான் தான் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணேன், இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேச ஆரம்பித்தாங்க. இவரோடனே சரிம்மா, நான் இனிமேல் நீ சொல்கிறதே கேட்குறேன், நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனார். பட் ஆனால் ஒரு சமயத்தில் அவரோட ஈகோ டச் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் அப்படி போன உடனே சரி இனிமேல் வந்து இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து கண்டென்ட் வராது போல் அப்படின்னு நினச்சா, திருப்பி வந்து ஒரு பெரிய தரமான சம்பவம் உள்ள நடந்துச்சு. அது என்னன்னா, அரோராவை கூப்பிட்டு பார்வதி வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க ஸ்பூனை. அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த துஷார், அதாவது நம்ம தலை இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லுவார், அக்கா நீங்கள் போங்க, அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் போகணும், நான் டீலக்ஸ் ரூம்காரங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாரு வந்து அந்த கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்துட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, டீலக்ஸ் ரூம்காரங்களுக்கு எங்கே வேணாலும் உட்காரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் இருக்குது. அந்த பவரை வந்து அவங்க யூஸ் பண்ணுற விதமாக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் உட்காரும்போது அந்த கவுண்டர் டாப்பில் தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், அந்த கவுண்டர் டாப்பில் தான் சப்பாத்தி மேக் பண்ணணும், என்டையர் ஹவுஸ்க்கும் அங்கே வச்சு தான் அவங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஏறி உட்காரவும் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் கேப்டன் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு மாதிரி, அது என்ன சொல்கிறது, பேனிக் ஆனாங்களா இல்லை என்னன்னு தெரியலை. பட் ஆனால் அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக எடுத்த இந்த மூவ் வந்து சரியாக இருந்துச்சு பாரு பண்ணது. அடுத்தது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கனியக்கா வந்து இது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் நேத்திக்கு இந்த இஷ்யூ நடக்கும்போது தெரிக்க விட்டாங்க மக்களே. வந்து ஒரு 4-5 கொஷின் கேட்டாங்க, அவ்வளோதான். அந்த 4-5 கொஷின்னால் விஜே பாருக்கு ஆன்சரே பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து நான் வந்து சரி நான் இங்கேருந்து எந்திரிச்சு போகிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டீலக்ஸ் ரூம் மக்களும் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ராபேக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்திரிச்சு உள்ளே போயிட்டு, நான் வந்து அது உண்ணாவிரதத்தை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உண்ணாவிரதம் பண்ணாங்க. ஓ, நீ உண்ணாவிரதம் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம கனியக்கா என்ன பண்ணாங்கன்னா, நீ சாப்பிட்ற வரைக்கும் நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபயர் பேக் பண்ணி. ஸோ இப்போ வந்து இது பாருக்கு மட்டும் ஓட் கிடைக்காது, என்டையர் ஹவுஸ் மேலேயும் இப்போ சிம்பத்தி வந்துடும். பாருக்கு இது அகெயின்ஸ்டாக போக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் சாப்பிடாமல் இருக்கனால என்டையர் ஹவுஸும் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த பிளான் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ சம்திங் ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் see போக போக அவங்க இன்னும் என்னென்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, பிக் பாஸை எப்படி கொண்டு போவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம். இன்றைக்கி டாஸ்க் வந்து விறுவிறுப்பாக இருக்குது. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு. பார்ப்போம் யார் யாரெல்லாம் டீம் அப் பண்ணி யார் யார் எப்படி விளையாடுறாங்க, இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரூப் ஒர்க் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த சீசனில் இது எவ்வளோ விறுவிறுப்பாக போகுது, யார் வந்து இதை வின் பண்ண போகிறா, இது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னையிலேருந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் see how it goes. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜே பாரு பண்ணுற கண்டென்ட் ஓகேவா? இதெல்லாம் வந்து உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.